இதே செல்வ கணபதி அதிமுகல இருக்கும்போது அவரை கேஸ் போட்டு ஊழல் உள்ள தெரியாச்சு சார். அதுக்கப்புறம் வெளில வந்தோடனே அவர் உத்தமரா திரும்பி கட்சியில சேர்த்தது அரசியல் நடவடிக்கைன்னா இதுவும் அரசியல் தான். அது அரசியல் இல்லைன்னா இது அரசியல் இல்ல சார். இந்த இந்த இந்திரகுமாரி மேல கேஸ் போட்டு உள்ள தள்ளினாங்க. சுடுகாட்டு ஊழல் செல்வ கணபதி மேல எல்லார் மேலயும் பண்ணாங்க சார். உள்ள தள்ளினாங்க சார். கேஸ் போட்டாங்க சார். அப்போ எதிர்க்கட்சிகள் மேல மட்டுமே நூத்துக்கணக்கான வழக்கு போடப்பட்டது சார். போடப்பட்டது. வந்த உடனே மனித புனிதரா அவங்க எப்படி சார் ஆனாங்க? அதான் சரி. அது அரசியல்காரர்கள் இந்த இந்த விமர்சனம் வந்து பிஜேபிக்கே பொருந்தும்ல. யார் யாரெல்லாம் கூட்டணியில இருக்காங்களோ, யார் யாரெல்லாம் ஈடு கீழ வந்தாங்களோ, அதே மாரி அவங்கள யூஸ் பண்றாங்கன்ற விமர்சனம் வரும்ல. கண்டிப்பா. ஆனா 2Gல நீங்க கேஸ் போட்டது காங்கிரஸ். வெளியில வரும்போது பாஜக இருந்தது. வெளியில வரும்போது பாஜக இருந்தது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ யார் ஆட்சியில இங்க நெருக்கடி இல்லாம இருக்கு? நெருக்கடி இல்லாமல் சுதந்திரமாக சுதந்திரமாக நீங்கள் நீதித்துறையை அணுகலாம். உங்களுக்கான நியாயமான ஆதாரங்கள் இருந்தால், நியாயமான தரப்பாக இருந்தால் நீதி கிடைக்கும் என்பது இப்போ பொள்ளாச்சி விவகாரம் சார். எப்படி சார் ஆச்சு? நீதி கிடைச்சது சார். யார் பண்ணாங்க சார்? சிபிஐ என்கொயரி தான் சார் போச்சு. நேர்மையா அத்தனை பேர் மேலயும் கேஸ் போட்டாங்க சார். அப்போ மத்திய அரச வந்து நீ இதுல மட்டும் பாராட்டுறோம். மத்த அரசு இல்ல. நம்ம அதான் தப்பு பண்றோம். நமக்கு ஒண்ணு நடந்துருச்சுன்னா, அது நீதித்துறை தப்பாவும், சட்டத்துறை, அமலாக்கத்துறை தப்பாவும், இல்லை என்றால் அவர்கள் நல்லவர்கள்.